He had compassion on them. He saw the multitude and he had compassion on them இருக்குது. அதுதான் அந்த வார்த்தை தான் இயேசுவை பற்றி அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறாங்க. மனது இறங்கி நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மனது உருகின்றது தான் பெட்டர் டிரான்ஸ்லேஷன். மனது உருகுகிறார் அவனை பற்றி. பாருங்க, இந்த மனது உருகிறது எப்படி நடக்குது? எப்படி மனது உருக முடியும்? நானே யோசிச்சிருக்கேன், எப்படி இவனை மன்னிச்சார்? இவ்வளோ பெரிய கடன் இந்த பயலை போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்க வேணாமா? கண்டன் துண்டமாக ஆக்கணும் இவனை. இவ்வளோ பெரிய காசை தொலைச்சிவிட்டு ஏமாந்து நிற்கிறான் இவனை சும்மா விடலாமா? இவனுக்கு போய் மனதிறங்கி இருக்கிறாரு, என்ன இவர் அப்படின்னு நான் நினச்சது. எப்படி மனதிறங்க முடியும்? அது சாத்தியமாக முதல்ல முடியுமா அது அப்படின்னு? ஏன் முடியல தெரியுமா? ஒருத்தர் நமக்கு தீங்கு இழைச்சிட்டான்னா நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இந்த கார்ட்டூன் வருது பாருங்கள் பேப்பரில். நியூஸ் பேப்பர் வாசித்த காலம் போயிடுச்சு. இப்போது யாரும் நியூஸ் பேப்பரோட வாசிக்கிறது இல்லை. நியூஸ் பேப்பரில் டெய்லி ஒரு கார்ட்டூன் வரும். நான் அந்த கார்ட்டூனை ரொம்ப முக்கியமாக வாசிப்பேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அந்த கார்ட்டூனில் அது முக்கியமான ஆளுகளை சித்தரிப்பாங்க. எப்படி சித்தரிப்பாங்கன்னா, அந்த ஆளுடைய தோற்றத்தில் இருக்கிற குறைபாடு, மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஆளுக்கு லேசாக அதை ஒரு 10 மடங்கு இன்னும் பெருசாக்குவான். அதுதான் கார்ட்டூன். அதை பெருசாக்கி வரைஞ்சிருக்கிறத பார்த்தோன்னே தெரியும் யாரை வரைஞ்சிருக்கான்னு. ஆனால் அந்த மூக்கு மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கும். அவனை கிண்டல் பண்ணுற விதம், அது அவனை ஏளனம் பண்ணுற விதம் பாருங்க. அல்லது காதை எப்படி விரிச்சு காட்டுவான், அது லேசாக கொஞ்சம் விலகிடும் சிலருக்கு காது, அதை எப்படி காட்டுறது, அதுதான் கார்ட்டூன். நம்ம எல்லாருமே அந்த மாதிரி கேரிகேச்சர் பண்ணுற ஆளுங்க, அந்த மாதிரி கார்ட்டூனிஸ்ட் தான் நம்ம எல்லாருமே. ஒருத்தனை நமக்கு பிடிக்கலன்னா அவன்கிட்ட என்னது கெட்டது இருக்குதோ அதை 10 மடங்கு பெருசாக்குறோம். பெருசாக்கி நான் ஒரு நாளும் அப்படி செஞ்சுருக்கவே மாட்டேன், இன்னும் கேட்டால் எவனுமே அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டான், இந்த படவா இவன் செஞ்சிட்டான், இவன் ஒருத்தன் தான் அப்படி செய்வான், இந்த உலகத்தில் இவன் தான் அப்படி செய்கிறவன் அப்படின்னு அவனை பற்றி அப்படி 10 மடங்கு நமக்கும் அவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கவனித்து பார்த்து அந்த வித்தியாசத்தை பெருசாக்கி பிளவை பெருசாக்குறோம். மனதுருக்கம் ஏற்படவே ஏற்படாது. எப்போ மனதுருக்கம் ஏற்படும் தெரியுமா? அவனுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விட்டுட்டு அவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒற்றுமையை பார்க்க வேண்டும். காமனாலிட்டி என்ன இருக்குது, எனக்கு அவனுக்கும் பொதுவாக என்ன இருக்குது? நான் ஒரு மனுஷன், அவனும் ஒரு மனுஷன். எந்த மனுஷனும் பூர்ணமானவன் கிடையாது. நானும் தப்பு பண்ணியிருக்கிறேன், அவனும் தப்பு பண்ணுறான். நானும் சில சூழ்நிலையில், ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இப்படி நடந்துக்கிட்டு இருந்திருக்கேன். அவன் இப்படி நடந்துக்கிறான்றது எனக்கு ஆச்சரியமா இல்லை. இன்னும் கேட்டால் எந்த மனுஷனும் இப்படி நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாரும் மனுஷர்கள் தானே. ஒரு கடினமான சூழ்நிலையில் வரும்போது எப்படியோ நடந்துக்கிறாங்க. அதனால தான் ஒருவேளை இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது? மனதுருக்கம் ஏற்படுகிறது.